இந்த வீடியோவில் 2 அரே லிஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்டை வாங்கிட்டு அந்த 2 அரே லிஸ்ட் எலிமெண்ட்டையும் வந்து 2 டைமென்ஷனில் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுவது எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து 2 அரே வாங்குகிறோம். யூசர்கிட்டேருந்து 2 அரேக்குரிய டேட்டாஸ் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு தொடர்ந்து அதை வந்து 2 தர 2 தர 5 அந்த அரே டைமென்ஷனில் வந்து பிரிண்ட் பண்ணுவது எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூசர்கிட்டேருந்து 2 அரே லிஸ்ட்டுக்கான டேட்டா வந்து முதல் வாங்கிட்டு அப்புறம் 2 தர 5 இந்த ஃபார்மெட்டில் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணணும். தொடர்ந்து ப்ரோக்ராம் என்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கு. தொடர்ந்து 2 அரே வந்து 2 அரே யூசர்கிட்ட இந்த டேட்டா வேண்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே 1 அரே 2 ஒரு 2 அரே இனிஷியேட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஃபைனலாக ஒரு அரே வந்து 2 டைமென்ஷன் 2 தர 5 ஃபார்ம் 2 தர 5 சாய்ஸ் உள்ள 2 டைமென்ஷன் அரே வந்து இப்படி வந்து இன்னொரு அரே ARR என்ற ஒரு பேரில் வந்து ஒரு இன்னொரு அரே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு 5 ஃபாலோப் எழுதியிருக்கிறோம். 5 எலிமெண்ட்டை வேண்டி அதை வந்து அரே 1 என்ற அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபாலோப் எழுதியிருக்கிறோம். இன்ட் I = 0 I <5 I++ என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து console.writeக்குள்ள enter array 1 data என்றதை கால் பண்ணி தொடர்ந்து array of I = convert.to in 32 bracketக்கு console.readline என்றதை கால் பண்ணி அந்த டேட்டாவை அரே 1க்குரிய டேட்டாவை யூசர்கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து அரே 1க்குரிய அந்த அரேக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு அரே 2 என்ற ஒரு எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் வாங்கி அதை வந்து அரே 2 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து இந்த 2 எலிமெண்ட்டையும் வந்து 2 டைமென்ஷனில் 2 தர 5 சாய்ஸ் உள்ள 2 டைமென்ஷனில் வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தொடர்ந்து 2வது அரே வந்து கிரியேட் பண்ணி 2வது அரேக்குரிய டேட்டா வந்து ஃபாலோப்புக்கு இன் J = 0 J <5 ஆக இருக்க J++ என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து இன்ட் 2வது அரேக்குரிய எலிமெண்ட்டை வேண்டி அரே 2 of I = convert.to in 32 console.readline என்றதை கால் பண்ணி 2வது அவங்கிற 5 எலிமெண்ட்டையும் அரே 2 என்ற கிரியேட் பண்ண அரேக்கு வந்து வச்சுட்டு தொடர்ந்து அந்த முதலாவது இன்னொரு ஃபாலோ பண்ணி 4 int J = 0 J <5 J++ என்று கால் பண்ணி அரே of 0, J equal to array 1 of G என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து array of 1, J equal to array 2 of G என்றதை கால் பண்ணி அதுக்கு எலிமெண்ட்டாக 3வது கிரியேட் பண்ணியிருக்கிற அரேக்கு வந்து இப்படி எலிமெண்ட்டை வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து இன்னொரு ஃபாலோப் எழுதி அந்த எலிமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபாலோப் எழுதி ஃபாலோப்புக்கு இன் J = 0 J <2 ஆக இருக்க J++ என்னதை கால் பண்ணி தொடர்ந்து ஃபாலோப் எழுதுகிறோம். இன்ட் T = 0 T <5 ஆக இருக்க T++ என்றதை கால் பண்ணி console.writeக்கு array of J, T வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தொடர்ந்து அந்த ஃபாலோப் முடிய console.writeline என்றதை கால் பண்ணி தொடர்ந்து இப்படி ஒரு 2 அரேக்கு எலிமெண்ட்டை வேண்டி அதுக்குள்ளே வச்சுட்டு தொடர்ந்து அந்த 2 எலிமெண்ட்டுடைய டேட்டாவையும் இன்னொரு அரேக்குள்ளே இப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிசாப்பில் 2 டைமென்ஷனில் வந்து பிரிண்ட் பண்ணுறது இப்படி ஒரு 2 அரே லிஸ்ட்டுக்கு அரேக்கு வந்து டேட்டா வேண்டிட்டு அந்த 2 அரேயும் வந்து பிறகு ஒரு அரேயாக வந்து ஒரு 2 டைமென்ஷன் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி வந்து ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் முதல் வந்து 2 அரேக்கு வந்து டேட்டா எலிமெண்ட் வந்து கொடுக்க பிறகு வந்து அந்த 2 எலிமெண்ட்டையும் யூஸ் பண்ணி இன்னொரு அரேயில் வந்து 2 டைமென்ஷனாக நாங்கள் அந்த அரேயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் முதல் வந்து அரே 1க்குரிய எலிமெண்ட்டை வந்து கொடுக்கணும். 5 எலிமெண்ட் வந்து கொடுக்கணும். தொடர்ந்து அரே 2க்கு வந்து எலிமெண்ட்டை கொடுத்தோம்னு தொடர்ந்து இப்படி வந்து 2 டைமென்ஷனில் பிறகு அரேயை இப்படி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மத சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.